474 ரத்ன கர்ப்பா ரத்ன கர்ப்பா ரத்ன கர்ப்பா மிக்க நிதியுடையவர். நமக்கு வேண்டியது மிக்க நிதியுடையவர். நிறைய செல்வம் நிறைய வச்சிருக்காராம், உயர்ந்த செல்வத்தை வச்சிருக்காராம். மிக்க நிதியுடையவர். தேஷு தனார்த்திப்ய பிரதேய தனாதிக்யாது ரத்ன கர்ப்பா. வேண்டுபவர்களுக்கு கொடுக்க ரத்தனங்களாகிற சிறந்த செல்வத்தை உடையவர். நாம போய் கேட்டா என்ன கேட்போம்? ஒரு 2000 ரூபாய் நோட்டு கேட்போம். அவர் பார்த்து ரத்தனத்தையே கொடுத்துருவார். ரத்தனத்தை கொடுத்தா 1000 2000 ரூபாய் நோட்டு கிடைக்கும். அப்படிப்பட்ட ரத்தனத்தையே அவருக்கு தூக்கி கொடுத்துருவார். பகவான் நமக்கு நிறைய கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம தான் குறைச்சலா கேட்டுட்டு வரோம். அதனாலதான் பகவான் இடத்துல கேட்பதே கூடாது. பெண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு செலவாகும்? ஒரு 10 லட்சம் செலவாகலாமா? உடனே நாம போய் பெண்ணுக்கு கல்யாணம் 10 லட்சம் செலவாகும், பகவானே நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, பெண்ணுக்கு கல்யாணம்னு என்கிட்ட சொன்ன உடனே 50 லட்சம் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா இவன் பெண்ணுக்கு கல்யாணம் 10 லட்சம் கொடு அப்படின்னு கேட்கிறானே. சரி, 50 லட்சம் கொடுத்தா இவர் வாங்கிக்க மாட்டார் போல இருக்கு, அவன் கேட்டதையே கொடுத்துடுவோம் அப்படின்னு 10 லட்சத்தை கொடுத்துடுறான். அப்ப நாம பகவான் இடத்துல கேட்கலாமா? கேட்பது அப்படிங்கிறது கூடாது. பகவான் இடத்துல பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம், நீ அதை பார்த்து நடத்திக்கணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திக்கலாம். அப்ப பகவான் பார்த்து, ஓ என்னுடைய பெண்ணா, அப்ப எனக்கு தகுந்தவாறு நான் கல்யாணம் பண்ண வேண்டாமா அந்த பெண்ணுக்கு? பகவான் பார்த்து சீரும் சிறப்புமாக செய்து விடுவார். அதனால ரத்ன கர்ப்பா மிக்க நிதியுடையவர். தேஷு தனாதித்யஹ பிரதேய தனாதிக்யாது ரத்ன கர்ப்பா. வேண்டுபவர்களுக்கு கொடுக்க ரத்னங்களாகிற சிறந்த செல்வத்தை உடையவர். வைத்தமா நிதியாம் மதுசூதனையே அலற்றி அப்படின்னு பார்க்கணும். திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்யதேசத்துல வைத்தமாநிதி பெருமாள் காட்சி தருகிறார். நிதி, அந்த நிதி எல்லாத்தையும் கீழே வச்சு அதுக்கு மேல பெருமாள் படுத்துட்டாராம். அதனால வைத்தமாநிதி வந்தவா எல்லாருக்கும் அப்படியே தூக்கி கொடுக்கறது. எங்கேயோ பேங்க்ல வச்சானா போய் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். பேங்க் ஹாலிடே வருது நாளையில இருந்து ஒரு வாரம். அதனால பெருமாள் பார்த்து படுக்கைக்கு கீழேயே வச்சிருந்தார். வைத்த மாநிதி, மாநிதிகளை எல்லாத்தையும் தனக்கு அருகிலேயே வைத்துக் கொண்டு காட்சி தருகிறார். வைத்த மாநிதியாம் மதுசூதனையே அலற்றி. கொடுத்தும் மிகுதியான செல்வங்களை உடையவர். வேண்டியவர்களுக்கு கொடுக்க கொடுக்க இங்க செல்வம் குறையுமான்னா கூட்டிகிட்டே இருக்குமா. அதுதான் ரத்ன கர்ப்பா. செல்வம் அப்படிங்கிறது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். அது தெரியுமா தெரியாதா? செல்வம்ங்கிறது அது தானம் செய்ய அடியவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அது வளரும். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, கொடுக்க கொடுக்க அது குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். 1,00,000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 ரூபாய் இருக்கு, அதை நாம பத்திரமா வச்சுக்கணும். பெண்ணு கல்யாணம், பிள்ளை படிப்புக்கு ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த 1,00,000 ரூபாய் மட்டும்தான் நிற்கும். இந்த 1,00,000 ரூபாய வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1,00,000 ரூபாய் வச்சிருக்கேன், இன்னைக்கு எம்பெருமானுக்கு உற்சவம் நடைபெறுகிறது, அதுக்கு 50,000 கொடுப்போம் அப்படின்னு அதுல இருந்து ஒரு பாதி எடுத்து கொடுக்கணும். கூடலழகன் எம்பெருமான் பார்த்து, ஓ எனக்கு 50,000 இவர் கொடுத்திருக்காரு, இவருக்கு நான் 5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு 5 லட்சம் கொடுப்பான். இப்போ உங்க பணம் எவ்வளவு? 5.5 லட்சம் இருக்கா? ஓ என்கிட்ட 5.5 லட்சம் இருக்கு. அடுத்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார், அதுக்கு நிறைய இடத்துல ததியாராதனை நடைபெறும்.
அதுக்கு நான் ஒரு ₹1,00,000 தரேன் அப்படின்னு 1,00,000 கொடுக்கணும். இப்ப நம்ம கிட்ட 4.5 இருக்கா? அழகன் பார்த்து, ஓ என்னுடைய உற்சவத்துக்கு ₹1,00,000 செலவு பண்ணிருக்காரு, இவருக்கு நான் 10,00,000 கொடுக்கிறேன் அப்படின்னு 10,00,000 கொடுப்பார். இப்ப வரவு எவ்வளவு? 10. இருப்பு தொகை எவ்வளவு? 14.5. இப்படி ஒரு உற்சவத்துக்கும் தர்ம காரியங்களுக்கும் நாம கொடுத்துட்டே இருந்தா அது மேல மேல பெருகிட்டே இருக்கும். நீங்க வேணும்னா செஞ்சு பாருங்க. 5 வருஷத்துக்குள்ள ₹1,00,000, 10 லட்சம், 20 லட்சம் மாறுதான்னு பாருங்க. அது இல்லாம நான் லட்சத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தேன்னா 5 லட்சம் ஆகுமான்னா ஆகாது. இருக்கிற அந்த லட்சமும் காணாம போயிடும். நாம எங்கேயாவது பேங்க்ல போட்டுருக்கோம், பேங்கையே மூடிட்டு போயிடும். ஒழுங்கா அதுக்கு கொடுத்துட்டே இருந்து மேல மேல செல்வத்தை பெருக்கிட்டே இருக்கலாமோ இல்லையோ? ஒரு பக்கம் புண்ணியமும் வளர்ந்துட்டு போகும், இன்னொரு பக்கம் செல்வமும் வளர்ந்துட்டு போகும். ஆனா நாம இருக்கிறத தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணாம நாம வச்சுக்கணும், சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும் நினைச்சு கடைசியில இருக்கிறதையும் காப்பாற்ற தெரியாம இருக்கிறோம். அதனால ரத்ன கர்ப்பா, மிக்க நிதியை உடையவன். சங்க சக்கரங்களை அர்த்த காமங்களாக சொல்லுவதுங்கிறது உண்டு. பகவான் சங்கத்தை பிடிச்சுட்டு இருக்கான், சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறானே, அந்த சங்கம் அப்படிங்கிறது அர்த்தமா, அடுத்து சக்கராயுதம் அப்படிங்கிறது காமமா. அதனால யார் வேண்டுகிறார்களோ வேண்டியவர்களுக்கு வேண்டுவதை கொடுப்பவன். செல்வம் வேணும்னா அது பாஞ்சஜன்யமே கொடுக்குமா, காமம் வேணும் அப்படின்னா அது சக்கராயுதமே கொடுக்குமா. அதனால ரத்ன கர்ப்பா, மிக்க நிதியை உடையவன். நாம நம்ம கிட்ட 5 லட்சம் இருக்கு, யாரோ ஒருத்தர் கேட்கிறாருன்னு நம்ம கொடுத்தோம்னா அது மேல மேல கூடும். அதனால பகவான் இப்ப அடியவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அவனுக்கு சேர்ந்துட்டே வர்றதாம். அதனால மிக்க நிதியை உடையவன். சீனிவாச பெருமாளிடத்துல போய் நாம எவ்வளவு பிரார்த்தனை பண்றோம், அது எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவருக்கும் செல்வம் ஏறிட்டே போறது உண்டா இல்லையா? இப்ப நான் சொல்றதுக்கு சீனிவாச பெருமாள் தான் சாட்சி. அதனால அவர் நமக்கு நிறைய கொடுக்கிறார், அவருக்கு நிறைய பேர் கொடுக்கிறார், அவர் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கிறார், அவருக்கு நிறைய கூடிட்டே போறது. அதனால ரத்ன கர்ப்பா, மிக்க நிதியை உடையவன். 475 கணேஸ்வரா. கணேஸ்வரா அண்ணா காதுல வாங்கிக்கோங்க. கணேஸ்வரஹான்னு சொல்லிடாது. கணேஸ்வரஹா, கணேஸ்வரஹா அப்படின்னா செல்வத்தை விரைவில் அளிப்பவர். சட்டன்னு கொடுத்துடுவார். பர்த்தாவின் இடத்துல செலவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா தரேன். எப்ப தருவீங்க? தரேன். அதான் தரேன்னு சொல்லிட்டேனா இல்லையா? நான் எப்ப தரணுமோ அப்ப தருவேன். 4 நாள் கழிச்சுதான் கொடுப்பார். கேட்ட உடனே கொடுத்துட மாட்டார். பகவான் அப்படி இல்லை, கேட்ட உடனே கொடுத்துருவோம். கணேஸ்வரா, செல்வத்தை விரைவில் அழிப்பவர். சாட்சி முதல் வரிசையில் இருக்கிறவாதான். கணேஸ்வரா, செல்வத்தை விரைவில் கொடுப்பவன். தத்து தத்து இஷ்டதானே ஆசுகாரித்வாத்து கணேஸ்வரா, அவரவர் விரும்பிய செல்வத்தை உடனே தருபவர். கீழே செல்வத்தை தருபவர்னு பார்த்தோம். செல்வத்தை தருபவர். இந்த இடத்துல செல்வத்தை உடனே தருபவர், விரைவில் தருபவர். பணம் கொடுக்கிறார் அப்படின்னா தரேன்னு சொல்லுவா. ஆனா எப்ப கொடுப்பா? 3 மாசம் கழிச்சு. கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு நாம கம்பெனில சொல்லி வச்சோம்னா 3 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். வண்டி வாங்கணும், எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பா, அதை ஃபில்அப் பண்ணணும். அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். பகவான் இடத்துல நாம போட்டோம்னா, அப்ளிகேஷன் போட்டோம்னா அன்னைக்கே சாங்ஷன் ஆகி அன்னைக்கே அவங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிடும். அதனால கணேஸ்வரா, செல்வத்தை விரைவில் அளிப்பவர், அவரவர் விரும்பிய செல்வத்தை உடனே தருபவர். சேரும் கொடை புகழ் எல்லையிலான். கணேஸ்வரா, அதுக்கு இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காரு, குயிக் கிவர் ஆஃப் வெல்த் அப்படின்னு எழுதி.
குவிக் கிவர் ஆஃப் வெல்த், சட்டுன்னு செல்வத்தை கொடுப்பவர். 475 50வது ஸ்லோகத்தை பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து 51வது ஸ்லோகம். தர்மகுப் தர்மகிருத் தர்மி சதக்ஷரம் அசக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சு விதாதா கிருதலக்ஷணः. தர்மகுப் தர்மகிருத் தர்மி சதக்ஷரம் அசக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சு விதாதா கிருதலக்ஷணः. தர்மகுப் அப்படின்னு சொல்லணும், தர்மகிருத் அப்படின்னு சொல்லணும். தர்மி, அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் சத்தமா சத்து அக்ஷரம் அசத்து க்ஷரம். எப்படி பிரிக்கணும்? சத்து அக்ஷரம் அசத்து க்ஷரம் அப்படின்னு பிரிக்கணும். தர்மகுப் தர்மகிருத் தர்மி சத்து அக்ஷரம் அசத்து க்ஷரம் சதக்ஷரம் அசத்க்ஷரம் அப்படின்னு சொல்லணும். தர்மகுப் தர்மகிருத் தர்மி சதக்ஷரம் அசக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சு விதாதா கிருதலக்ஷணः. 476 தர்மகுப். தர்மகுப் அப்படின்னா தர்மத்தை ரட்சிப்பவன். தத்தாவபி அர்த்தகாமோ துர்வர்ஷாத் நிவர்த்திய தாப்யாம் ஹித தர்ம ரக்ஷணாத் தர்மகுப். தம்மால் அழிக்கப்பட்ட அர்த்த காமங்கள் தீய வழிகளில் செல்லாமல் தடுத்து தர்மத்தை காப்பவர். செல்வத்தை தீய வழியில ஈடுபடுத்துவது அப்படிங்கிறது கூடாது. காமத்தை தவறான வழியில ஈடுபடுத்துவது அப்படிங்கிறது கூடாது. அத பகவான் ரட்சிக்கிறான். தர்மகுப், தர்மத்தை ரட்சிப்பவன். தம்மால் அழிக்கப்பட்ட அர்த்த காமங்கள். பகவான் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தை வச்சு நாம தர்ம காரியத்துல ஈடுபடணும். அதுக்காகத்தான் நமக்கு பகவான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த செல்வத்தை வச்சு நான் சூதாட்டத்துல ஈடுபட்டேன்னா, சூதாட்டத்துல ஈடுபடுத்தினா, அப்ப பகவான் பார்த்து தர்ம காரியத்துல இவனை பிரவகிக்கணும், ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக இவனுக்கு செல்வத்தை கொடுத்தோம். இப்ப இவன் தவறான வழியில அதை உபயோகப்படுத்துறான்னா இனிமே இவனுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டாம்னு கொடுங்கிடும். அதனால தர்ம காரியத்துல நாம ஈடுபடதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய செல்வம் தங்கும். செல்வம் குறைச்சலா இருக்கும்போது தர்ம காரியத்துல ஈடுபடுவான். செல்வம் அதிகமான உடனே அதை நிறுத்திடுவான். அப்படி நிறுத்தினா என்ன ஆகும்னா, இருக்கிற பணம் மொத்தமா ஒரே சமயத்துல சட்டுன்னு போயிடும். அதனால தர்மத்துல எப்படி நாம ஈடுபட்டு இருந்தோமோ அதை என்னைக்குமே மாறாடுவது அப்படிங்கிறது கூடாது. செல்வம் இருந்தாலும் சரி, செல்வம் இல்லைனாலும் சரி, செல்வம் வந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிறவர்களை பார்க்காம போறது, தவறான காரியங்கள்ல அந்த செல்வத்தை செலவழிப்பது அப்படிங்கிறது கூடாது. தர்மகுப், தர்மத்தை ரட்சிப்பவன். தம்மால் அழிக்கப்பட்ட அர்த்த காமங்கள் தீய வழிகளில் செல்லாமல் தடுத்து தர்மத்தை காப்பவர். அரஞ்சுவர் ஆகி நின்ன அரங்கனார் காட்செய்யாதே. தன்னுடைய பத்னியினிடத்துல காமத்தோட இருக்கலாம், தன்னுடைய பர்த்தாவினிடத்துல காமத்தோட இருக்கலாம். ஆனா தவறான விஷயங்கள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறது கூடாது. அதனால அர்த்த காமங்கள் அத தீய வழிகளில் செல்லாமல் தடுத்து தன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை சூதாடுவது, ரேஸ் அதுல
பணத்தை இழந்தவர்களைத்தான் நாம பார்க்கலாமே தவிர அதுல பணத்தை சம்பாதித்தவர்களை நாம பார்க்கவே முடியாது. சினிமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இழந்தவர்களைத்தான் நாம பார்க்க முடியுமே தவிர அதுல யாரோ 1000ல் ஒருத்தர் வரலாம். அதனால நாம அந்த காரியத்தை செய்வது அப்படிங்கிறது கூடாது. சினிமா எடுக்கவே இல்லையா, அதுல பணம் சம்பாதிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம். அதுல பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே இப்படியே வந்த மாதிரி இருக்கும், திரும்ப அதே மாதிரி போயிடும். நாம எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? சம்பாதிச்சு அது நமக்கு நிக்கணும், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் படிக்க வைக்கணும், அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும். இதுக்காக தானே நாம பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா அது எதையுமே செய்ய முடியாம போயிடும். தவறான காரியத்துல நாம இந்த செல்வத்தை நாம சேர்ப்பதுங்கிறது கூடாது. அதனால பகவான் அறஞ்சுவராகி நின்றான்னு தெரிவிக்கிறார். அறம் சுவராகி, அறம்னா தர்மம். அந்த தர்மமே ஒரு சுவரா இருந்து தீய வழிகளில் செல்லாதபடி அப்படியே தர்மமே சுவரா இருந்து காக்கிறதாம். பகவானே ஒரு சுவரா இருந்து நம்மை காக்கிறான். அரங்கநாத். அது யாரு அப்படின்னா திருவரங்கநாத். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத். ராமோ விக்கிரகவான் தர்ம தெரிவித்தார். தர்மகு, தர்மத்தை ரட்சிப்பவன். 477. தர்மக்ருத், தர்மத்தை ரட்சிப்பவன் பார்த்தோம். தர்மத்தை பின்பற்றும்படி செய்பவன், பின்பற்றும்படி செய்பவன். தர்மத்தை மற்றவர்களும் அனுஷ்டிக்கும்படி செய்பவன். தர்மக்ருத். தர்மம் கரோதீதி தர்மக்ருத், தர்மக்ருத். சர்வானு தார்மிகையன்னு அகாரணாத் அனுக்கிரகே ஹேது தர்மம் கரோதீதி தர்மக்ருத். தன்னுடைய அருளால அனைவரையும் தர்மத்தை பின்பற்றும்படி செய்பவன். தர்மத்தை தாம் முதல்ல அனுஷ்டிக்கணும், அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் அதை அனுஷ்டிக்கும்படி போதிக்க வேணும். ஏகாதசி சுவாமி பல தடவை என் இடத்துல சொன்னார். ஏகாதசி அதை பத்தி 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னு. ஏகாதசி அன்னைக்கு நாம எதையுமே புஜிப்பது அப்படிங்கிறது கூடாது. ஏகாதசி அன்னைக்கு பொங்கல் பண்ணலாமா, பொங்கல் சாப்பிடலாமா அப்படின்னா கூடாது. உப்மா பண்ணி சாப்பிடலாமா, கூடாது. கஞ்சி சாப்பிடலாமா அப்படின்னா கூடாது. இதை ஒரு இடத்துல சொல்லிட்டே இருந்தோம். உடனே ஒரு மாமி கேட்டோம், அப்ப ஏகாதசி அன்னைக்கு எதைத்தான் சாப்பிடுறதுன்னு. ஏகாதசி அன்னைக்கு எதையுமே சாப்பிட விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏகாதசி அன்னைக்கு எதை சாப்பிடுறது அப்படின்னு கேட்டா, அப்ப பல பேர் பொங்கல் சாப்பிட்றாளே, பல பேர் உப்மா சாப்பிட்றாளே, பல பேர் பழம் சாப்பிட்றாளேன்னா முழுக்க பட்டினி கிடக்க முடியாது. அதனால பொங்கல் சாப்பிட்டு கொஞ்ச நாள் பழகணும். அதுக்கப்புறம் பழம் மட்டும் சாப்பிட்டு ஒரு 10 ஏகாதசி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்க முடியும். அப்புறம் ஒரு 10 ஏகாதசி பால் சாப்பிட்டு பாலை மட்டும் சாப்பிட்டு இருந்தோம்னா பழகிடலாம். அப்போ ஒரு 4-5 ஏகாதசி பொங்கலோ உப்மாவோ கஞ்சியோ சாப்பிட்டு, ஒரு 4-5 ஏகாதசி பழங்களை சாப்பிட்டு, அப்புறம் ஒரு 4-5 ஏகாதசி பால் தீர்த்தம் ஜலம் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு வாரம் நாம பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏகாதசி அன்னைக்கு எதையுமே சாப்பிடாம நம்மளால இருக்க முடியும். திடீர்னு சாப்பிடாம நிறுத்தணும்னா மயங்கி விழுந்துடுவோம் அப்படின்னு பயம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இதை நாம உண்டாக்குவோம்னு செய்யறதுக்காக இத பொங்கல் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், கஞ்சி சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம்னு வச்சிருக்கோமே தவிர அதுக்காக ஏகாதசி அன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னால எதையுமே சாப்பிடாம அடுத்த ஏகாதசியில இருக்க முடியும் அப்படின்னு உறுதி ஏற்பட்டுடுத்துன்னா தானா இருக்கலாம், தப்பே கிடையாது. அதனால ஒரு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொன்னோம்னா நாம முதல்ல இருந்து காட்டணும். அப்பதான் நம்முடைய பிள்ளையும் பெண்ணும் ஏகாதசி விரதத்தை இருப்பா. ஒரு இடத்துல காலக்ஷேபம் சொல்லணுங்கிறதுக்காக போயிருந்தோம்.
அப்போ அவரை பார்த்து தன்னுடைய பிள்ளையை சந்தியாவந்தனம் பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணுன்னு ஒரு வாரமா சொல்லிட்டே இருந்தார். பாகவத சப்தாகம் சாத்துமரை அன்னைக்கு அவரை கூப்பிட்டு, சுவாமி சந்தியாவந்தனம் பண்றாரா இல்லையான்னு கேட்டேன். இல்லை சுவாமி, நானும் கத்திகிட்டே இருக்கேன், ஒன்றும் கேட்ட மாதிரி இருக்கு. முதல்ல நீர் சந்தியாவந்தனம் பண்ணும், நீர் முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணும், 10 நாள் நீர் பண்ணும், அப்புறம் அந்த பிள்ளையை சொல்லவே வேண்டாம், உங்க பார்த்து அவர் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் பார்த்து, அப்படியே எனக்கு இத்தனை நாள் இந்த எண்ணமே வரல, ஞான கண்ணை திறந்துட்டீர், அதனால இனிமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் பாகவத சப்தாகம். அப்ப போகும்போது பார்த்தோம், அந்த பிள்ளையும் பண்ணினா தகப்பனாரும் பண்ணார், ஒரு குறையும். அப்போ நாம ஒரு விஷயத்தை அனுப்பிச்சாதான் மற்றவர்கள் அனுப்பிப்பார்கள். அதனால பகவான் தர்மத்தை அனுப்பிக்கிறான், அதையே மற்றவர்களை அனுப்பிக்கும்படி செய்கிறான். தர்மக்களுக்கு, தர்மத்தை செய்பவர்களுக்கு தான் பகவான் அருள் புரிகிறான். அதனால அனைவரையும் தர்மத்தை செய்ய வைத்து அதுக்கப்புறம் அருள் புரிகிறான். செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் ஆழ்வார் பாசுரத்துல இந்த அர்த்தத்தில் காட்டினார். தர்மோ அஸ்ய சர்வ அசாதாரண உபகரணாமிதி தர்மி. பகவானை பற்றிய ஞானம் இருந்ததுன்னா சத்தான பிள்ளை, பகவானை பற்றிய ஞானம் இல்லைன்னா ஆசத். ஏவம் நித்திய நிரூபாதிக சத்பாவ சாத்குணாப்யா சதக்ஷரம் ந க்ஷரதீதி அக்ஷரம்.